அவதார கதைகள் என்பவை பிராமணர்கள் இந்தியாவில் தங்களின் சதித்திட்டங்களை செயல்படுத்த உருவாக்கிய பித்தலாட்ட கதைகளே. அவர்களின் வேத புத்தகங்களின்படியே முதல் 3 அவதாரங்களும் பிரஜாபதியோடோ அல்லது பிரம்மாவோடோ தொடர்புபடுத்தப்படுகின்றனவே ஒழிய விஷ்ணுவோடு அல்ல. மச்ச அவதாரம் கூட முதல் அவதாரம் இல்லையாம். மனித அவதாரங்களை விஷ்ணுவின் அவதாரங்களாக படைத்த பிறகே அனைத்து அவதாரங்களையும் விஷ்ணுவின் அவதாரங்களாகவும் அவற்றின் வரிசை கிரமத்தையும் சமீபத்தில்தான் மாற்றி அமைத்தனர். இந்த அவதார கதைகளின் அடிப்படை மூடத்தனத்திற்கு அப்பால் தசாவதாரங்கள் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியின் படிநிலைகளை குறித்தது என்பது ஒரு அடிமுட்டாள்தனமான ஏமாற்று தந்திரம். 4000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒப்பற்ற விண்ணாராய்ச்சி சித்தரான விஷ்ணுவின் வரலாற்றை அழிக்கவென்று புனையப்பட்டதுதான் வாமன அவதாரம். வாமன என்ற பெயர் கூட விஷ்ணு ஒரு விண்ணாராய்ச்சியாளர் என்பதை குறிக்கும் குழுவுக்குறிதான். வானம் என்பதன் மறுவுதான் மானம். இரண்டிற்கும் ஆகாயம் என்றே பொருள். வானம் ப்ளஸ் மானம், வானமானம், வாமானம், வாமனம், வாமன. விஷ்ணு சித்தர் பூமி, சந்திர, சூரியனின் விட்டங்களையும் பூமியிலிருந்து அவற்றின் தொலைவுகளையும் அளந்தார். அதனால் அவர் உலகளந்த பெருமாள் என்று அழைக்கப்பட்டார். அதோடு அல்லாமல் அவர் உலகளந்தவர் என்பதை அடையாளப்படுத்த ஒரு கால் மேலே தூக்கியவாறு உருவகம் செய்யப்பட்டார். ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தவர் விஷ்ணுதான், நியூட்டன் அல்ல. திருமாலாகிய விஷ்ணு சூரிய சந்திர கிரகணங்களை முன்கூட்டியே அறிவிக்கும் திறன் பெற்றிருந்தார். அவரது அபார திறமையினாலும் ஞானத்தினாலும் அவர் அகில இந்தியாவின் பேரரசராகவும் ஆக்கப்பட்டார். வரதராஜ பெருமாள் என்ற பெயர் அவருக்கு அப்படி வந்ததுதான். அவர் பிறகு 5 புலன்களையும் அடக்கி நிர்வாணம் அடைந்ததால் கடவுளானார். தமிழராகிய அவர் மீது காழ்ப்பு கொண்ட யூத பிராமணர்கள் வாமன அவதார கதையை சொல்லி அவரது வரலாற்றை அழித்தனர். வாமன அவதார கதையின் காரணமே அதுதான். மகாபாரத கதையை தமிழரிடமிருந்து திருடுவதற்காக மகாபாரத போரில் மிக முக்கியமான பங்கு வகித்த கிருஷ்ணனை விஷ்ணுவின் அவதாரமாக காட்டினார்கள். ராமனும் பரசுராமனும் யூதர்கள். ராமன் கசார் யூதன், பரசுராமன் இஸ்ரேல் யூதன். அந்த யூதர்களை இந்தியர்களின் கடவுளாக்கவும் இந்திய வரலாற்றை அழிக்கவும் ராமாவதார கதையையும் பரசுராம அவதார கதையையும் புனைந்தனர் யூத பிராமணர். ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடந்தது உண்மைதான். ஆனால் ராமன் கடவுளும் அல்ல, அவன் விஷ்ணுவின் அவதாரமும் அல்ல. புத்தரையும் 9வது அவதாரமாக புனைந்தனர். ஆனால் புத்தர்களின் கடுமையான ஆட்சேபத்திற்கு பிறகு அதை கைவிட்டனர். அதற்கு பதிலாக பலராமனை அவதாரமாக்கினர். எனவே அவதார கதை என்பதே ஒரு மிகவும் கீழ்த்தரமான பித்தலாட்டம். அதனால் 10வது அவதாரமாக சொல்லப்பட்ட கல்கி அவதாரத்தையும் நான் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஆனால் இல்லுமினாட்டி மக்களழிப்பு திட்டம் பற்றிய எனது சமீபத்திய விடயத்தில் நான் கிருஷ்ணாவதாரத்தை குறிப்பிட்டதால் நேயர்கள் சிலர் கல்கி அவதாரம் பற்றி சொல்லுமாறு வேண்டினர். கலியுகத்தை முடித்து சத்தியயுகத்தை தோற்றுவிப்பவர் கல்கி என்பதாலும் மாய நாட்காட்டி முடிந்ததிலிருந்து சத்தியயுகம் பிறந்துள்ளதாக நான் கணித்துள்ளதாலும் கல்கி அவதாரத்தை கொண்டு பிராமணர்கள் என்ன சொல்ல வருகின்றனர் என்பதை அறிய கல்கியை ஆய்வுக்குட்படுத்தினேன். பெருவியப்பாக பிராமணரின் கல்கி அவதார கதை மாய நாட்காட்டி முடிந்ததிலிருந்து சத்தியயுகம் பிறந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகவத புராணம், கல்கி புராணம், பவிஷ்ய புராணங்களின்படி கல்கி இங்கு பட்டியலிடப்படும் பண்புகளை பெற்றிருப்பார். ஒரு தீபகற்பத்தில் அமைந்துள்ள ஷம்பாலா என்ற கிராமத்தில் ஒரு பிராமணர் இல்லத்தில் விஷ்ணுயாசா என்ற தந்தைக்கும் சுமதி என்ற தாய்க்கும் பிறப்பார். அவர் பட்டொளி வீசும் வாளோடு வெண்குதிரையில் பயணிப்பவராக இருப்பார். அவர் புரட்சி மூலமாக கொடிய மனிதர்களை களைந்து கற்றற்று காளித்தனமாக கிடந்த சமூகத்தை அமைதியாலும் ஒழுங்காலும் கட்டப்பட்ட சமூகமாக மாற்றியமைப்பார். அவர் கலியுகம் முடியும் காலத்தில் அவதரித்து சத்தியயுகத்தை முகிழ வைக்கும் பணியை செய்வார். கல்கியை பற்றி மேலும் பல சிறு சிறு விவரணங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. யார் அந்த கல்கி? முனைவர் வேத பிரகாஷ் உபாத்யாயா என்ற வங்காள பிராமணர் கல்கி அவதாரத்தை பற்றி ஆய்வு செய்துள்ளார். அவரது கூற்றுப்படி தற்காலமானது கவச வாகனங்களுக்கும் எந்திர துப்பாக்கிகளுக்கும் அணுகுண்டுகளுக்குமான காலங்களாகும். எனவே எதிர்காலத்தில் வாளோடு குதிரை மேல் பயணிக்கும் கல்கி அவதாரம் உருவாக வாய்ப்பில்லை. ஆகையினால் கல்கி ஏற்கனவே அவதரித்திருக்க வேண்டும். கல்கி சார்ந்த செய்திகளையும் முகமது நபி சார்ந்த செய்திகளையும் ஒப்பிட்டு ஆய்ந்து
இந்து மத புராணங்கள் சொல்லும் கல்கி அவதாரம் முகமது நபி அவர்களே என்று முடிவு செய்தார். அவர் தனது ஆய்வுகளை ஹிந்தி மொழியில் 1969ஆம் ஆண்டு ஒரு நூலாக பதிவு செய்தார். அவரது ஆய்வு 8 பிராமண அறிஞர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. முகமது நபி அவர்களுக்கும் கல்கி அவதாரத்திற்குமான ஒப்பீடுகளாவன: கல்கி ஒரு தீபகற்பத்தில் பிறந்தவர். அரேபியாவும் ஒரு தீபகற்பம்தான். அவர் அமைதி என்ற பொருள் கொண்ட ஷம்பாலா என்ற ஊரில் பிறந்தார். அல்லாஹ் குடிகொண்டிருக்கும் மெக்காவும் அமைதிக்கான இடம்தான். இஸ்லாமும் அமைதிக்கான மதம்தான். கல்கியின் தந்தை விஷ்ணுவின் அடிமை என்று பொருள்படும் விஷ்ணு யாசா. முகமது நபியின் தந்தையின் பெயரான அப்துல்லாவுக்கும் அல்லாவின் அடிமை என்றே பொருள் கொள்ளப்பட்டது. சுமதி என்ற அவரின் தாயின் பெயரும் அமைதி என்று பொருள் கொள்ளப்பட்டது. அமீனா என்ற முகமது நபி அவர்களின் தாயின் பெயருக்கும் அமைதி என்றே பொருள் கொள்ளப்பட்டது. கல்கி வெள்ளை குதிரையில் வாளோடு பயணித்தவர். முகமதுவும் அவ்வாறே. இந்த ஒப்புமைகளையும் பிழிவுகளையும் முனைவர் வேத பிரகாஷ் என்ற பிராமண அறிஞரே ஆய்வு மேற்கொண்டு கண்டுணர்ந்தார். முகம்மது காலத்திற்கு முன்பு அரேபிய நிலம் ஆட்சி ஒழுங்கற்று இனங்களுக்குள் உட்பூசலாலும் வறுமையாலும் தொடர்ந்து சண்டைகள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தது. அதனால் ஆண்கள் போரில் தொடர்ந்து இறந்த வண்ணம் இருந்ததால் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அதனால் பெண்களுக்கு வரன்கள் அமையாமல் பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டனர். அத்தகைய பெண்கள் தமது கௌரவத்தையும் குடும்ப கௌரவத்தையும் காக்க உயிரோடு புதைக்கப்பட்டனர். அரேபியா பாலைவனம் என்பதால் எங்கும் வறுமை தாண்டவமாடியது. அரேபியாவின் இத்தகைய வருந்தத்தக்க நிலையை இஸ்லாத்தை மறுசீரமைப்பதின் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்தார் முகமது நபி. இதனால் அமைதியும் செல்வ வளமும் அரேபியாவில் பெருகியதோடு அல்லாமல் பெண்களின் வாழ்வும் ஏற்றம் பெற்றது. தொடர்ந்த போர்கள், ஏழ்மை, பாலியல் ஒழுங்கீனங்கள் நிலவிய காளிய நிலமாகிய அரேபியாவை அமைதியும் வளமையும் ஒழுங்கும் கொண்ட சத்தியத்தின் நிலமாக உண்மையிலேயே மாற்றினார் முகமது நபி. எனவே அரேபிய மண்ணை பொறுத்தவரை அதை கலியுகத்தின் பிடியிலிருந்து மீட்டு சத்தியயுகம் தழைக்கும் நிலமாக்கினார். எனவே இந்து புராணங்களில் சொல்லப்பட்ட கல்கியின் பண்புகளை முகமது நபி பெற்றுள்ளார். In one of the Puranas in India, Bhavishya Purana, it is also mentioned that Mahamud, Paigambar Muhammad, will be born in the Middle East and he would cleanse the people of corruption and bad habits there, and he will bring a new wave of devotion. This is mentioned thousands of years ago in the Hindu text. In a Purana, it's one verse is there, one quote is there that such and such a person, a prediction was done about that. முனைவர் வேத பிரகாஷ் உபாத்தியாயா ஆய்ந்தறிந்தது சரியே. உண்மையில் அவர் மேற்கொண்ட ஒப்புமைகளை தமிழின் துணையோடு மேற்கொண்டால் சத்திய யுகத்தை முகிழ வைக்கும் இந்து புராண கல்கி முகமதுதான் என்பது மேலும் உறுதியாக விளங்கும். கல்கி பிறந்ததாக சொல்லப்படும் ஷம்பாலா என்ற ஊரின் பெயரை எடுத்துக்கொள்வோம். இந்த சொல்லுக்கு அமைதி என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஆனால் இது அதன் நேரடி பொருள் அல்ல. இந்த சொல் உருவான விவரம் வருமாறு: சம் ப்ளஸ் அல்லா, சம்மல்லா, சம்பல்லா, ஷம்பாலா. இங்கு சம் என்றால் அனைத்தும் என்று பொருள். எனவே ஷம்பாலா என்றால் அல்லாஹ் அனைத்தும் என்று பொருள். இதன் உள்ளார்ந்த பொருள் அல்லாவின் முதன்மை வாழ்விடம் என்பதாகும். அது மெக்கா என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அப்துல்லா என்ற சொல் உண்டான விதம் வருமாறு: அபயம் ப்ளஸ் அது ப்ளஸ் அல்லா, அபயதல்லா, அபயதுல்லா, அப்துல்லா. எனவே அப்துல்லா என்பது அல்லாவிடம் அடைக்கலம் தேடியவர், அதாவது அல்லாவை யாசிப்பவர் என்று பொருள். விஷ்ணுவை பொதுவாக கடவுள் என்று கொண்டால் விஷ்ணு யாசா என்பதற்கும் அதே பொருள்தான். கல்கியின் தாயின் பெயர் சுமதி. இதற்கு அமைதி என்று பொருள் சொல்லப்படுகிறது. இதுவும் சரியான பொருள் அல்ல. சு ப்ளஸ் மதி, சுமதி. சு என்றால் உயர்ந்த என்று பொருள். மதி என்றால் நிலவு. எனவே சுமதி என்றால் அழகான நிலவு என்று பொருள். முகமது தாயின் பெயர் அமீனா. அல் ப்ளஸ் மூன், அல் மூன், அமூன், அமீன், அமீனா. அல் என்றால் இரவு என்று பொருள்.
மூன் என்பது நிலவை குறித்த தமிழ் பெயர்தான். எனவே அமீனா என்றால் இரவின் நிலவு என்று பொருள். இதை வேறு விதமாகவும் நிறுவலாம். நட்சத்திரத்தை மீன் என்று தமிழில் அழைப்பர். அல் மீன் என்றால் அது நட்சத்திரம் அல்ல என்றும் அதனால் அது நிலவு என்றும் பொருள்படும். எவ்வாறாகினும் அமீனா என்பது நிலவையே குறிக்கிறது. அதனால் அமீனாவும் சுமதியும் நிலவை குறித்த பெயர்களே. ஆய்வு செய்த பிராமணர்களோ இஸ்லாமியர்களோ இந்த சொற்களுக்கு வேர்ச்சொல் மூலம் பொருள் கொள்ளவில்லை. சொற்களுக்கு மோடாமொத்தமான பொருள் கொண்டே ஒப்புமை மேற்கொண்டனர். ஆனால் நான் வேர்ச்சொல் மூலம் பொருள் கொண்டு அவற்றின் பெயர்கள் மிகச்சரியாக பொருந்துகின்றன என்று நிறுவியுள்ளேன். இஸ்லாத்தின் கலைச்சொற்கள் எல்லாமும் தமிழ் மூலம் கொண்டவை என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். சமஸ்கிருதத்தின் மூலமும் வட இந்திய தமிழ்தான். எனவே இஸ்லாத்தின் சொற்களும் சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்லும் சொற்களும் ஒரே பொருள் தருவது ஆச்சரியமல்ல. சமஸ்கிருத சொற்கள் தமிழ் மூலம் கொண்டவை என்பதை எனது சமஸ்கிருத மகாபாரத ஆய்வு உறுதியாக நிறுவுகிறது. கல்கி என்ற சொல்லின் பொருள் என்ன? கல்கி என்ற சொல்லுக்கு அழுக்கு என்று பொருள் கொள்கின்றனர். எனவே பாவத்தை அழுக்கோடு தொடர்புபடுத்தி கல்கி என்பவர் பாவத்தை போக்குபவர் என்று பொருள் கொள்கின்றனர். ஆனால் இது அபத்தம். தமிழ் மொழிதான் உண்மையை உணர்த்தும் சாவி. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இரண்டு தமிழ் சொற்கள் உள்ளன. அவை கலக்கம், கலகம் என்பன. கலக்கம், கலங்கிய குட்டையின் நீர் அழுக்குதானே. இதிலிருந்துதான் பிராமணர்கள் கல்கிக்கு அழுக்கு என்று பொருள் கொள்கின்றனர். கலகம் என்றால் புரட்சி என்று பொருள். இந்த இரண்டாவது சொல்தான் கல்கியின் மூலம். முகமது புரட்சியின் மூலமாகத்தான் மாபெரும் சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தார். பல போர்களை சந்தித்து இஸ்லாத்தை சீரமைப்பதின் மூலம் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார் முகமது. கலகம், கலகா, கலகி, கல்கி, இப்படியாகத்தான் புரட்சி என்று பொருள்படும் கலகம் என்ற சொல் கல்கி என்று மருவியது. கலகம் செய்பவனை குறிக்க கல்கி என்ற சொல் திட்டமிட்டே உருவாக்கப்பட்டிருக்கலாம். கலியுகத்திலிருந்து சத்திய யுகத்திற்கான மாற்றம் புரட்சியின் மூலமாக வரும் என்பதை குறிக்க கல்கி என்பவர் வெண்குதிரையின் மீது வாளோடு காட்டப்பட்டார். இந்த மாற்றம் புரட்சியின் மூலம் இஸ்லாத்தை மறுசீரமைத்து கொண்டு வரப்பட்டது. மனித ஒழுக்கத்தை தீர்மானிப்பது அவனது சமயம்தானே. இதுவரை கல்கி என்ற சொல் ஆட்டம் காட்டி கொண்டிருந்தது. இப்போதுதான் இந்த சொல்லின் உண்மையான பொருளை தமிழின் மூலம் நிலைநாட்டியுள்ளோம். கல்கி சார்ந்த அனைத்து சொற்களின் பொருள் முகமது சார்ந்த இணைச்சொற்களோடு முறையே ஐயமில்லாமல் சரியாக பொருந்துவதை நிறுவிவிட்டோம். இப்போது இந்து மத இலக்கியங்களில் கல்கி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுவதற்கு உண்மையிலேயே வாய்ப்பு உள்ளதா என்று ஆய்வு செய்வோம். உண்மையிலேயே இது தீர்க்க தரிசனம்தானா? கல்கி அவதார கதை தீர்க்க தரிசனமாக இருக்காது என்பதற்கான காரணங்களை இப்போது முன்வைக்கிறேன். முதலாவதாக, சுத்த சைவ உணவுக்காரர்களான பிராமணர்கள் உலகிலேயே தாங்களே உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்ட இவர்கள் தாங்களல்லாத வேற்று தேசத்துக்காரரை, அதோடு புலால் உண்ணும் ஒருவரை சத்தியுகத்தை முகழ வைப்பவராக கற்பனை கூட செய்திருக்க முடியாது. இதற்கு முற்றிலும் சாத்தியமில்லை. இரண்டாவதாக, அவர்களின் தீர்க்க தரிசனத்தில் முகமதுவை பற்றி அனைத்தையும் சொல்லியுள்ளனர். அதாவது முகமது பற்றிய சிறு சிறு செய்திகளையும் சொல்லியுள்ளனர். சுக்கிலபக்ஷம் வளர்பிறையில் அவர் அவதரித்த நாள், சொர்க்கத்திற்கு அவர் வெண்குதிரையில் பயணித்தது, போரில் அவருக்கு தேவதைகள் உதவியது, அவருக்கு 4 தோழர்கள் இருந்தது போன்றவை. முகமதுவின் பெயர் கூட பவிஷ்ய புராணத்தில் மஹம்மது என்றே சொல்லப்பட்டுள்ளது. இவை கல்கி பற்றிய தீர்க்க தரிசனங்கள் உண்மையிலேயே தீர்க்க தரிசனங்கள் தானா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. மூன்றாவதாக, இது தீர்க்க தரிசனம் என்றால் அது ஒரு அபார திறன் பெற்ற ஒரு யோகியின் தீர்க்க தரிசனமாகவே இருந்திருக்க வேண்டும். அதாவது இந்த தீர்க்க தரிசனம் ஒரே ஒரு நூலில் மட்டுமே அந்த யோகியின் பெயரால் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த கல்கி பற்றிய தீர்க்க தரிசனம் எந்த ஒரு யோகியின் பெயராலும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நூலின் பெயராலும் இல்லை. இது பாகவத புராணம், கல்கி புராணம், பவிஷ்ய புராணம் என்று பல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, வேத நூல்களிலும் கல்கி சொல்லப்பட்டுள்ளார். ஒரே தீர்க்க தரிசனம் எப்படி பல பல காலங்களில் உருவான பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. இவை ஏன் பல இலக்கியங்களில் சொல்லப்பட்டன என்பதற்கான காரணம் பிறகு சொல்கிறேன்.
எனவே இந்த தீர்க்க தரிசனம் என்பதே ஒரு பித்தலாட்டம். இந்த தீர்க்க தரிசன பித்தலாட்டத்திற்கான காரணிகளை இப்போது அலசுவோம். அரேபியாவையும் தாண்டி மத்திய கிழக்கு பகுதிகளிலும் இஸ்லாம் மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்தது. கூடிய விரைவில் இந்தியாவும் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்படும் என்பதை பிராமணர்கள் உணர்ந்தார்கள். பிற்காலத்தில் அது நடந்ததையும் நாம் அறிவோம். இஸ்லாமியருக்கும் யூதர்களுக்கும் நிரந்தரமான போட்டி இருந்ததால் யூதர்களான பிராமணர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உண்டானது. எனவே இஸ்லாமியர்களை முன்கூட்டிய நண்பர்களாக்கிக் கொள்ள விழைந்தனர் பிராமணர்கள். ஆனால் எப்படி நண்பர்களாவது? அரேபியர்களின் வாழ்வில் முகம்மது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தார். மதுவை தடை செய்திருந்தார். உள்ளவர்களின் செல்வங்களை இல்லாதவரோடு ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவிலாவது பகிர்ந்து கொள்ளச் சொன்னார். காளித்தனமாக இருந்த அரேபியர்களை வரிசையாக நிற்க வைத்து நாளுக்கு 5 முறை தொழுகை செய்ய வைத்தார். குற்றவாளிகளை இஸ்லாம் பாரபட்சமில்லாமல் தண்டித்தது. வட்டிக்கு பணம் கொடுப்பது குற்றமாக்கப்பட்டது. விபச்சாரம் தண்டனைக்குரிய குற்றமாகியது. இந்த வாழ்க்கை முறை சத்திய யுகத்தை நினைவூட்டுகிறது அல்லவா? ஆம், பிராமணர்கள் உண்மையிலேயே சத்திய யுகம் முகிழ்ந்து விட்டதாகவும் இஸ்லாமியர்கள் உலகை வென்று உலகலாம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் என்றும் நம்பினர். அந்த காலகட்டத்தில் முகமது அவர்களால் சத்தியயுகம் முகிழ்ந்து விட்டதாகவே பிராமணர்கள் கருதினார்கள். ஆக கலியுகத்தின் காவலர்களான பிராமணர்கள் உண்மையாகவே சத்தியயுகம் பிறந்து விட்டதாகவும் அது கூடிய விரைவில் இந்தியாவையும் ஆக்கிரமிக்கும் என்றும் நம்பினர். எனவே இஸ்லாமியர்களின் தண்டனையிலிருந்து தப்பிக்க இஸ்லாமியருடன் கௌரவத்தோடு நட்பு பாராட்டும் உத்திகளை ஆராய்ந்தனர். அதன்படி இஸ்லாமியருடன் நட்பு பாராட்ட ஒரு குயுக்தி வகுத்தனர். கலியுகத்தின் வருகையை கிருஷ்ணன் அறிவித்த நிகழ்விலிருந்து ஒரு வியூகத்தை இரவல் பெற்று அதன் வழி கலியுகத்தை முடித்து சத்தியுகத்தை முகிழ வைக்க முகம்மது வருவார் என்று தீர்க்க தரிசனமாக அறிவித்து அதை ஆதிகால சமஸ்கிருத நூல்களில் இடம்பெறுமாறு அமைத்து இஸ்லாமியரை குளிர வைக்க திட்டமிட்டனர். இப்படியாகத்தான் 10வது அவதாரம் என்ற ஒன்றை தோற்றுவித்தார்கள். அதாவது முகம்மதுவின் வடிவில் 10வது அவதாரத்தை திட்டமிட்டு புனைந்தார்கள். இதை செயல்படுத்த முகம்மது பற்றிய அனைத்து செய்திகளையும் திரட்டினார்கள். அவர் பிறந்த இடம், தாய் தந்தை பெயர்கள், இந்த செய்திகள் அனைத்தையும் குழுவு குறிகளாக மாற்றி புனைந்து அதே சமயம் அவை ஐயத்திற்கிடமில்லாமல் முகம்மதுவை குறிக்கும்படியாக புனைந்து 10வது அவதாரமாக கல்கி என்ற பெயரில் தயாரித்தனர். இவற்றை பிறகு ஏற்கனவே உள்ள புராணங்களில் செருகினர். அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இதை காண்பித்தனர். இந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு இப்போது அவர்கள் இஸ்லாமியரை நட்பு கொள்ள முடியும். ஏனென்றால் தமது இறை தூதுவரான முகம்மது இந்து மத நூல்களிலும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டார் என்பதை அறியும் இஸ்லாமியருக்கு புல்லரிக்கும் தானே. இதன் மூலம் பிராமணர்கள் தாங்களும் முகமதுவை தங்களது இறை தூதராக ஏற்கிறோம் என்று சொல்லலாம் அல்லவா? இந்த ஏற்பாடு இஸ்லாமியர்கள் பிராமணர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதற்கும் தங்களின் வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் குறுக்கிடக்கூடாது என்பதற்கும் உண்டாக்கப்பட்டது. மேலும் பிராமணர்களுக்கு இஸ்லாமிய அரசில் பதவிகளும் கிடைக்குமல்லவா? கல்கி அவதார தீர்க்க தரிசனத்தின் வரலாறு இதுதான். ஆனால் இஸ்லாமியர்கள் நம்புவார்களோ மாட்டார்களோ என்ற பயத்தில்தான் வேதங்கள் முதற்கொண்டு பல இலக்கியங்களிலும் கல்கி அவதார தீர்க்க தரிசனத்தை பதிவு செய்தனர். ஒரே இலக்கியத்தில் மட்டும் பதிவு செய்தால் கல்கி அவதாரம் ஒரு புனைவு என்று இஸ்லாமியர் நம்பாமல் விட்டுவிடுவார்களோ என்னவோ. ஆக உண்மையில் கல்கி அவதாரம் என்பது தீர்க்க தரிசனம் அல்ல. அவை ஏற்கனவே 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்ட பழைய புராணங்களில் இடைச்செருகலாக செருகப்பெற்ற பித்தலாட்டங்கள்தான். செருகப்பட்ட காலம் 10ஆம் நூற்றாண்டு. எனவே கல்கி அவதாரம் என்பது பிராமணர்களின் வாழ்க்கை போராட்டத்தின் உத்தியாக இஸ்லாமியர்களை முட்டாளாக்கிய திட்டம்தான். இதற்கு மேல் கல்கி அவதாரத்திற்கு வேறு பொருளும் இல்லை. உண்மையில் சத்தியயுகம் முகிழும்போது கல்கி வரப்போவதும் இல்லை. உண்மையில் சத்தியயுகம் என்பது ஒட்டுமொத்த மக்களின் அக உணர்வின் வெளிப்பாடாக உருவாகுமே ஒழிய அது ஒரு அவதார புருஷனால் உருவாகாது. இங்கு ஒரு முக்கியமான அவதானம் உள்ளது. கல்கி அவதாரமானது முஸ்லிம்களை ஏமாற்றும் சாமர்த்தியமான திட்டமானாலும் பிராமணர்கள் உண்மையிலேயே சத்தியயுகம் முகிழ்ந்து விட்டதாகவும் அதற்கு கலியுக சூத்திரதாரிகளாகிய தாங்கள்
சரணடைய வேண்டும் என்பதையும் தங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதையும் நம்பினர். அந்த சரணாகதி என்பதை கல்கி அவதார தீர்க்க தரிசன பித்தலாட்டம் மூலமாக நிகழ்த்தினர். இஸ்லாம் தமிழர் ஆசீவகத்தின் பாலைவன வடிவம் என்ற விடியம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன். அதில் இஸ்லாம் என்பது உண்மையில் அப்ரஹாமிக் மதம் அல்ல என்றும் அது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு முருகனால் நிறுவப்பட்ட ஆசீவகத்தின் முக்கியமான கூறுகளை கொண்டுள்ளது என்றும் நிறுவியுள்ளேன். அதை இஸ்லாம் மார்க்கத்தின் முக்கியமான கலைச்சொற்களான இஸ்லாம், முஸ்லீம், மஸ்ஜித், சாலாத் போன்ற அனைத்தும் ஆசீவகத்தின் கொடை என்றும் நிறுவி உறுதி செய்தேன். மேலும் தினமும் 5 முறை தொழுவது, வெள்ளிக்கிழமை வழிபாடு, கல்வியும் மருத்துவமும் இலவசம், செல்வங்களை இல்லாதோரிடம் பகிர்ந்து கொள்வது, வட்டிக்கு கடன் கொடுப்பதற்கு தடை, மதுவுக்கு தடை, விபச்சாரத்திற்கு தடை என்பன போன்ற வாழ்க்கை முறை ஒரு ஆசீவகனின் வாழ்க்கை முறையே. இஸ்லாத்தை சத்திய யுகமாக பிராமணர்கள் பார்த்தார்கள் என்பதிலிருந்தும் அந்த இஸ்லாம் என்பது ஆசீவகத்தின் பாலைவன வடிவம் என்பதிலிருந்தும் நாம் கிரகிக்கும் உண்மை என்னவென்றால், சத்திய யுகம் என்பது ஆசீவக வாழ்வியலை கொண்டதாக இருக்கும் என்பதுதான். சத்தியயுகம் என்பது அரேபிய மண்ணில் பிறப்பெடுத்தாலும் அதை அவ்வாறாக பிராமணர்கள் நம்பி இருந்தாலும் நவீன இஸ்லாத்தின் பிறப்பு என்பது உண்மையில் சத்தியயுகத்தின் பிறப்பல்ல. காரணங்களை பார்ப்போம். மகாபாரத கிருஷ்ணனே கலியுகம் பிறப்பதை அறிவித்தார். அவர் அது 5000 வருடங்கள் நீடிக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த 5000 ஆண்டுகள் என்பது மாய நாட்காட்டி முடிந்த போதே நிறைவேறியது. மாயன்களும் தமிழர்களும் கேடு காலத்தை ஒரே மாதிரியாகவே துல்லியமாக முன்கூறினர். எனவே சத்தியயுகம் என்பது 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் திருத்தியமைக்கப்பட்ட போது முகிழவில்லை. அடுத்ததாக 1400 ஆண்டுகள் கடந்தும் இஸ்லாம் உலக மதமாகவில்லை. ஏனைய சமயங்களை தன்னுள் உள்வாங்காமல் அவற்றை அழித்து இஸ்லாத்தை பரப்பியதே அதன் தோல்விக்கு காரணம். எனவே இஸ்லாம் என்பது சத்தியயுகத்தின் அறிமுக பயிற்சி என்றே கொள்ள வேண்டும். மேலும் இஸ்லாம் என்பது ஆசீவகத்தின் பாலைவன வடிவம் தானே ஒழிய அது முழுமையான ஆசீவகம் அல்ல. எனவே மாய நாட்காட்டி நிறைவேறிய 2012 தான் சத்தியயுகம் உண்மையிலேயே முகிழ்ந்தது. இது கிருஷ்ணனின் தீர்க்க தரிசனத்தோடும் பொருந்துகிறது. சரி, சத்தியயுகம் 2012 வாக்கில் முகிழ்ந்ததற்கான சமிக்ஞைகள் ஏதேனும் உண்டா? ஆம், 2012 வாக்கில் வழக்கத்திற்கு வந்த 3G 4G அதிவேக தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களே அதற்கான சமிக்ஞை. தொலைவில் நிகழும் செய்திகளை படக்காட்சிகள் வழியாக இணையம் மூலம் பரப்பும் 3G and 4G தொழில்நுட்ப வெளிப்பாடுகளே சத்தியயுகம் உண்மையில் தோன்றிவிட்டது என்பதற்கான சமிக்ஞை. அதுவரை யூதர்களின் ஊடகங்கள் பொய்களையே உண்மையென்று உலகெல்லாம் பரப்பிக் கொண்டிருந்தன. உலகமே செய்திகளுக்காக யூதர்களின் ஊடகங்களை நம்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இரண்டாவதாக, ஆசீவகத்தின் வெளிப்பாடும் சத்தியயுகத்தின் வருகையை அறிவிக்கும் என்று ஏற்கனவே பார்த்தோம். 2013 ஜனவரி 13ஆம் தேதி ஆசீவகம் பற்றிய 8 விடயங்களை நான் வெளியிட்டதிலிருந்து அழிந்து போயிருந்த ஆசீவக கருத்தியல் மடைதிறந்த வெள்ளமாக அபார வளர்ச்சி பெற்று வருவதை கண்கூடாக காண்கிறோம். ஆக மாயன் நாட்காட்டி முடிந்த நேரமும் எனது ஆசீவக வெளியீடுகள் வந்த நேரமும் ஒத்திருந்த நேர்ச்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. இது நான் திட்டமிடாமல் என்னையும் அறியாமல் நிகழ்ந்த நேர்ச்சி. ஆசீவக ஆய்வை நான் 2011 பிற்பகுதியில் தொடங்கினேன். ஆய்வின் வளர்ச்சி போக்கை கணித்து 2013 பொங்கலுக்கு ஆசீவகம் பற்றிய தொடக்க விடயங்களை வெளியிட திட்டமிட்டேன். ஆனால் மாயன் நாட்காட்டி 2012 முடிகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. எனது ஆசீவக வெளியீடுகளும் மாயன் நாட்காட்டி முடிவும் ஒத்திருந்த நேர்ச்சி இவை ஏதோ ஒரு தெய்வீக ஏற்பாடாக இருக்கலாம் என்று எனக்கு உணர்த்தியது. மூன்றாவதாக, ஆசீவகத்திற்கு ஏனைய அனைத்து சமயங்களையும் அரவணைத்து உள்வாங்கிக் கொள்ளும் அடிப்படை உள்ளது. அனைத்து சமயங்களின் தூதுவர்கள் எல்லோருமே சித்தர்கள் என்பதாலும் ஆசீவகம் என்பது சித்தர்களை மையப்படுத்திய வாழ்வியல் என்பதாலும் அனைத்து சமயங்களையும் அரவணைத்து உள்வாங்கிக் கொள்வது ஆசீவகத்திற்கு மிக எளிது. முறையாக அறிவுறுத்தப்பட்ட மாற்று சமய மக்கள் தங்களின் வழிபாட்டு முறைகளையும் தங்கள் சமயத்தின் அடிப்படை நம்பிக்கைகளையும் தக்க வைத்து கொண்டு ஆசீவகத்தை மகிழ்ச்சியோடு தழுவுவார்கள்.
ஆசீவகம் உலகின் அனைத்து சமயங்களின் தாய் அல்லவா? அனைத்து சமயங்களையும் பாதிப்பில்லாமல் ஒன்றிணைக்கும் சக்தி அல்லவா? பின் குறிப்பாக, இணையத்தில் தீய கருத்துகளும் பரப்பப்படுவது உண்மைதான். நன்மைக்கும் தீமைக்கும் எப்போதுமே போராட்டம் இருக்கத்தான் செய்யும். சத்திய யுகத்தில் கூட. கலியுகத்தில் உண்மை வெளிப்பட வாய்ப்பே இல்லாமல் பொய் ஆட்சி செய்தது. ஆனால் சத்திய யுகத்தில் உண்மை பொய்யை வென்று உண்மையே ஆட்சி செய்யும். நாம் இப்போது கலியுகத்திலிருந்து சத்திய யுகத்திற்கான மாறுகாலத்தில் இருக்கிறோம். அறிவு வளர்ச்சி பெறும் இவ்வுலகம் நன்மையின் பக்கமே நிற்கும். தீமை வீழ்ச்சி பெற்று படிப்படியாக நன்மை முகிழும்.